ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெந்தய கஞ்சி வைக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே எதமான ஒரு கஞ்சிங்க. இதுக்கு ஒரு குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா நிறைய போட்டால் கசப்படிக்கும். அதனால் 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சீரகம் மட்டும் போட்டால் போதும். அது நல்லா வறுக்கிற டைமில் ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் சாப்பாட்டு அரிசி, புழுங்கரிசி எடுத்து ஊற வச்சுக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். வெந்தயமும் சீரகமும் நல்லா வறுபட்டதும் நம்ம 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசிக்கு 3 டம்ளர் நம்ம வைப்போம் இல்லையா சாதாரண சாதம் செய்யறதுக்கு. ஆனால் இந்த கஞ்சி பதத்தில் நமக்கு வரணும். அதனால் ஒரு 2 டம்ளர் கூடுதலாகவே விட்டுக்கலாம். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு நான் 4.5லேருந்து 5 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு போட்டிருக்கேன். அடுத்தது அரை மூடி தேங்காயை கீத்து போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கலாம் கெட்டியாக. தண்ணியில் இருக்க சீரகமும் வெந்தயமும் சேர்ந்து தண்ணி நல்லா கொதிச்சு அந்த கலரே மாறி இருக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டே கழுவி ஊற வச்சுருக்க அந்த அரிசியை இந்த கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு முதலே போட்டிருக்கோம், அதனால் போட வேண்டியதில்லை. இப்போது 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு இருக்குது இல்லையா, பொங்கல் பண்ணுறதுக்கு வைப்போம். அந்த பருப்பை இது கூட கழுவி நான் சேர்த்திக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்ட அரிசி கூடயே சேர்த்தி பாசி பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். இல்லை 1 மணி நேரம் ஊற வச்சு போட்டிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு நல்லா கஞ்சி பதத்திலே கிடைக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கிட்டேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் முழுசாக போடுறேன். வாசமாக இருக்கிறதுக்காக ஒரு குச்சி அளவுக்கு கருவேப்பிலை இலைகளை சேர்த்திட்டேன். இந்த கஞ்சி வெயிலுக்கு ரொம்ப எதமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துறதுனால வயிற்றில் இருக்க புண்ணும் ஆறும். முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் வர கான்ஸ்டிபேஷன் வராமல் இருக்கும். அதை விட சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிடலாம். ஏன்னா வெந்தயம் அவங்களோட சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் இல்லையா. ஈஸியாக செய்கிறதுக்கு சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். இப்போ கொஞ்சம் தண்ணியை நான் கூட சேர்த்திக்கிறேன். மறுபடியும் கொஞ்சம் வாசத்துக்காக சீரகம் தூவி விட்டாச்சு. நல்லா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். பார்த்தா நல்லா பொங்கலோட பதத்தில் ரைஸ் ரெடி ஆகிருக்கு. இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா, திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலை இது கூட சேர்த்த போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா பருப்பு மத்து வச்சு இதை கடைஞ்சி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். சப்போஸ் தண்ணி கூட இருந்ததுன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் மத்தோ இல்லைன்னா கரண்டியோ வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு பருக்கையாக இருக்க அந்த அரிசி, வெந்தயம் எல்லாமே நல்லா கடைப்பட்டுரும். சப்போஸ் நம்ம அப்படியே வச்சுக்கிட்டோம்னா பொங்கல் மாதிரி இருக்கும். வெந்தயம் எல்லாத்தையுமே தனியாக எடுத்து வச்சுருவாங்க சாப்பிடும்போது. அதனால் நல்லா மசிச்சு விட்டுட்டோம்னா வெந்தயம், சீரகம் எல்லாமே உள்ளே அப்படியே கடைப்பட்டுரும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்திக்கலாம். உப்பு கடைசியாக நம்ம செக் பண்ணிவிட்டு போட்டால் போதும். தேங்காய் பால் எப்போவுமே ஓவராக குக் ஆகக்கூடாது. அதனால் இதில் கலந்து விட்டு ஒரே ஒரு கொதி வர்ற டைமில் நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக பாயசம் மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். தேங்காய் பாலும் அந்த பாசிப்பருப்போட டேஸ்ட்டும் சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப அருமையான இந்த வெந்தய கஞ்சி உடம்புக்கு எக்கச்சக்கமான நல்லதை கொடுக்குது. முக்கியமாக ஜீரணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாக்கும். சீரகம் சேர்த்துறதுனால நம்மளுக்கு ஜீரண பிரச்சனை இருந்தாலும் வாயு பிரச்சனை இருந்தாலும் சரியாகும். இஞ்சியும் நம்ம போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் கூட கிடைக்கும், மந்தமாக இல்லாமல் இருக்கும். ஸோ உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன். ஒரே ஒரு கொதி வந்ததும் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு அதை மாற்றிக்கிறேன். இது கூட ஊறுகாவோ இல்லைன்னா நம்ம பச்சை வெங்காயம் கூட கடிச்சிக்கலாம். நான் வெங்காய துவையல் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையான காம்பினேஷனாக இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் தேங்காய், வரமிளகாய், பூண்டு வச்சு துவையல் பண்ணி கூட இது கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கே அழகாக இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான இந்த வெந்தய கஞ்சிக்கு அட்டகாசமான காம்பினேஷன்னா இந்த சின்ன வெங்காய துவையல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.
இந்த வெயிலில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபி. நிச்சயமாக உங்களோட வேல்யூபிள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.